as we welcome our chief guest to the stage. Thank you, Mr. Gokul Raj, for gracing us with your presence today. एकवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिकृत्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर जय जय शङ्कर
last line says right in motion. School pupil leader Danyashri. As the SPL, Danyashri will share their thoughts and vision for the upcoming school year. A very warm good morning to our chairman, vice chairperson, principal, teachers and all the parents present here. I am Danyashri, the school pupil leader of My Girls School International from class 9. Here to celebrate Independence Day. Today is not only a very important day but a very auspicious day in our calendar of Indian history. Today is the day that our country is died for India. Now let us encourage our students. சீஃப் கெஸ்டா என்ன கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவ்வளவு பெரிய சாதனையாளர்லாம் ஒன்றும் இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளியர் பண்ணி லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். எனக்கு பிறவிலேயே பார்வை மாற்றுத்திறனாளி. நான் எப்படின்னா பகல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு விஷயம் தெரியும், நைட்ல ஃபுல்லா தெரியாது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக வளர வளர பார்வை குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன நானே மாற்றுத்திறன் அப்ப எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் படிச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ணி முடியாதுன்னு சொன்னாங்க நிறைய பேர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னால முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னால முடியும், நான் பாஸ் பண்ணி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஸ்டேட் லெவல்ல 7th ரேங்க் எடுத்து காட்டினேன். ஜாபுக்கும் வந்துட்டேன். நான் என்ன சொல்றது, நான் மேடையில பேசுனதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு சாருக்கு ரொம்ப நன்றி. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, மாணவர்களை கம்பேர் பண்ணாதீங்க. அவங்களுக்கு பள்ளி பருவங்கிறது ஒரு மிக சிறப்பான பள்ளி பருவம், ரொம்ப சிறப்பானது. இந்த ஸ்கூல் அது என்ன சொல்றது, அந்த ஸ்கூல் பருவங்கிறது ரொம்ப சிறப்பான பருவம். ஆசிரியர்கள் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்குன்னா எங்களுடைய ஆசிரியர்கள் தான் அது முழு காரணமே.
பெற்றோரா, நண்பனா, தோழனா இருந்து அடுத்து உன்னால என்ன முடியும்னு என்கரேஜ் பண்ணி என்னை வந்து இந்த நிலை கொண்டு வந்தாங்கன்னா அது எங்களுடைய ஆசிரியர்கள் தான். அதனால மாணவர்கள் என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரீயா இருங்க, கேஷுவலா இருங்க, டீச்சர் சொல்றதை கேளுங்க. உங்க நன்மைக்காக மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர அவங்கள வந்து உங்களை திட்டுறதாலேயோ இல்ல ஏதோ சொல்றதாலேயோ அவங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. Technology revolution, and then future we are talking about robotics and artificial intelligence and all those things. Right from independence, if you see the literacy of India, 90% of the people are illiterate. After the British colonialism, when they gave India to us, 90% of them are illiterate. That's it. மீதி இருக்கிற 10% of the people க்கு மேக்ஸ்ல கூட்டல், கழித்தல், பெருக்கல் இது மாதிரியான பேசிக் மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் தான் தெரியும். Only 1% or half. Literacy, according to me, there are 3 types of literacy. One, I call it as just literacy. We will call it as an intelligent literacy. நமக்கு தெரிஞ்சு physics, chemistry, maths, science, social science அப்படின்னு கூட சொல்ல முடியாது. சரி வச்சுக்கலாம். We will call this as an intelligent literacy. There is something called an emotional literacy. Sympathy, empathy, attitude, character, mannerism, behavior, endurance, fortitude. There are so many things which we can call it under emotional literacy. Then we call it as a physical literacy. Physical literacy is nothing but how physically fit we are to handle the emotions and intelligent literacy. So 2024 la எனக்கு தெரிஞ்சு what I am able to observe from the society is emotional literacy குறைஞ்சிக்கிட்டே வருது. That is very very important. We have to keep it in mind. Emotional literacy உண்மையாவே குறைஞ்சிக்கிட்டே வருது. அது ஏன் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா எல்லாருடைய focus is moving on to marks oriented education. English, Tamil, Math, Science, Social Science. இதுக்காக மட்டும்தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். இதுல இருந்து வர மார்க்குக்காக மட்டும்தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதுல இருக்கிற ஃபோக்கஸ்னால எமோஷனல் லிட்ரஸி அண்ட் பிசிக்கல் லிட்ரஸி பத்தி யாருமே நம்ம கவலைப்படுறது கிடையாது. கரெக்ட். மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்க இவ்வளோ பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. உங்க பசங்க எல்லாமே டாப் 3% இருக்காங்களா? உங்க பசங்க எல்லாமே ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3? I don't want to compare. I don't want to rank the children. நல்லா புரிஞ்சுக்கங்க. Mark oriented education is suitable only for certain group of children. அது நல்லா புரிஞ்சுக்கணும். மீதி இருக்கிற 97 பேருக்கு they prefer an alternative education. அந்த ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கல. You understand what I'm saying? ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 வர மாணவர்களுக்கு நீங்க சொல்ற மார்க் ஓரியன்டட் எஜுகேஷன்ல அவங்களால சக்சஸ் பண்ண முடியும். மீதி இருக்கிற 97 பேரு முட்டாள்கள் அல்ல. அவங்களாலையும் நல்லா வர முடியும். provided we give an inclusive education to them. அதனாலதான் எங்க லெசன் பிளான்ல ஒரு யூனிட் டீச் பண்ணும்போது there is always an element of creativity. There is always an element of critical thinking. There is always an element of collaboration. 4 கூட பேர் சேர்ந்து கத்துக்கோ. In the form of syndicate group-ஆ இருக்கட்டும், buddy group. வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். 5% of the people தன் நாட்டுக்காகவும் நான் படிக்கணும்னு நினைப்பான் இல்லையா? அப்பதான் அந்த 95 plus 5 makes 100 students. So அந்த 3%ல இருந்து how to bring 100% of the students into the line of education பத்தி தான் இப்ப பேசிட்டு இருக்கேன் நான். இதுக்கு கோகுல் சார் ஒரு உதாரணம் உண்மையாவே சொல்றேன். கோகுல் சார் இஸ் 10th fail. He has failed in 10th standard. அதுக்கு பிற்பாடு பெங்களூர் போயிட்டு அவர் செய்யாத வேலையே கிடையாது. He has done masonry work, carpentry work, hotel waiter work பண்ணிருக்காரு. வாழ்க்கையோட எல்லா டைமென்ஷனையும் பார்த்துட்டு இல்ல எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஸ்டடியிங் சொல்லிட்டு டிசைட் பண்ணாரு. அவரால் படிக்க முடியாது ஒரு புக்கை. நல்லா புரிஞ்சுக்கங்க, அவரால் படிக்க முடியாது ஒரு புக்கை. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில ரீடிங் வாலண்டியர்ஸ் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ இவர் சென்னையில காலையில 4 மணிக்கு பஸ் பிடிச்சி
மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி போகணும், 2 மணி நேரம் ஆகும் பஸ் அங்க போய் சேர்றதுக்கு. 7 to 8 ரீடிங் வாலண்டியர்ஸ் இவர் 10ஆம் நம்பர் பேஜை படிக்க சொன்னாங்க அப்படின்னா படிச்சு அவர்கிட்ட சொல்லுவாங்க. அவர் உடனே அதை மொபைல ரெக்கார்ட் பண்ணிப்பாரு. மறுபடியும் அதை ரீப்ளே பண்ணி 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 குரூப் 4 எக்ஸாமினேஷன் அவர் கிளியர் பண்ணியிருக்காரு. இது சாதாரண விஷயமே கிடையாது, நிஜமாவே சொல்றேன். எல்லாமே முடியுங்க, ஆட்டிடியூட் இருந்தா போதும். ஆட்டிடியூட் இஸ் பார்ட் ஆஃப் an emotional quotient. மார்க்குக்கு பின்னாடி ஓடாதீங்க. தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ. மார்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்ம வேலையை கரெக்டா செஞ்சா மார்க் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். வீட்டுல திட்டுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே சமையல் செஞ்சா சமையல் ஒழுங்கா வராது. You have to enjoy the process of cooking. We have to focus on the enjoyment, the happiness in terms of cooking. அது focus பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சமையல் அதிகமா வரும், நல்லா வந்துரும். But why we are always focusing on the result? We should be focusing on the process. இந்த வருஷம் எனக்கு அட்மிஷன்ஸ்ல உட்காரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எல்கேஜி பேரண்ட்ஸ் உடனே சார் அட்மிஷன் இருக்கா? எஸ் வி ஹேவ் அட்மிஷன் சார். சார் இங்க நீட் அண்ட் ஐஐடி கோச்சிங் இருக்கா சார்? எல்கேஜி பேரண்ட் ஏன் நீட் அண்ட் ஐஐடி பத்தி பேசுறாருன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. எல்கேஜி பேரண்ட் எல்கேஜி கரிக்குலத்தை பத்தி கேட்கணும், அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லி கொடுக்கணுமாவது கேட்கணும். அவர் எல்கேஜிலே நீட் அண்ட் ஐஐடி பத்தி பேசிட்டாரு. அப்பயே டிசைட் பண்ணிட்டாரு, மை சைல்ட் எய்தர் ஹாஸ் டு டூ இன்ஜினியரிங் ஆர் மெடிசன். ஐ எம் வெரி சாரி டு சே 50% ஆர் ரியலி திங்கிங் தட் இந்த 2 கரியர் தவிர உலகத்துல வேற எந்த கரியருமே இல்லைன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. நீட் அண்ட் ஐஐடி உங்க மேல விதைக்கப்பட்ட ஒரு பயம். அது அறுவடை செய்யறதுக்கு நிறைய வியாபாரிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீட் அண்ட் ஐஐடி மூலியமா சூஸ் பண்ற கரியர் ஒன்லி 100ல 3% ஆர் 4% தான் மட்டும்தான். Remaining 96% of career is available right in front of you. Children are open-minded valanga, freedom valanga. Don't give lot of narratives to them. Don't install fear. நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சாலே நீட் அண்ட் ஐஐடி கிளியர் பண்ணிடலாம். நீட் அண்ட் ஐஐடி இஸ் நாட் அ சிலபஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீட் அண்ட் ஐஐடி இஸ் நாட் அ சிலபஸ். யாருக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் நல்லா இருக்கோ, யாருக்கு கிரியேட்டிவ் திங்கிங் நல்லா இருக்கோ, யாருக்கு பேசிக் LSRW ஸ்கில்ஸ் இருக்கோ, பிளஸ் நான் சொன்ன அந்த ஆட்டிடியூட், மிஸ்டர் கோகுல் சார் மாதிரி இருக்கிற அந்த ஃபைட்டிங் ஆட்டிடியூட் யாருக்கு இருக்கோ அவனால மட்டும்தான் நீட் அண்ட் ஐஐடி கிளியர் பண்ண முடியும். வேற யாராலையும் பண்ண முடியாது. நீங்க லட்சக்கணக்கில் கோச்சிங் சென்டர் போடலாம். கோகுல் சார் எங்க போய் கத்துக்கிட்டாரு ஆட்டிடியூட? வாழ்க்கையில விழுந்து கத்துக்கிட்டாரு. படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெரிய பிசினஸ் மேன் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பில்ட் தி ஆட்டிடியூட் ஆஃப் தி சைல்ட். அவனை விழ விடுங்க. Let him fall. Let him experience all the bends, all the natural process of life. Then only he can come up very well in life. That is all I really have to tell in this beautiful day. Thank you so much for the opportunity. Thank you, Mr. Gogol sir, for coming. Thank you so much. यहाँ अपनी भी थोड़ी अदा थोड़ा अंदाज है, ऐसे है चाहे कैसे है, अरे जो भी है जैसे है, खुद पे हमें नाज है। चाहेगा हमको ये ज़माना, चाहो तो हमको आसमाना, कहते हैं हमको प्यार से इंडिया वाले, कहते हैं कि प्यार से इंडिया वाले, सीधे हाथ से इंडिया वाले, हम इंडिया। तो सीधे बड़े कभी चाहे तो हाथों से लेते लकीरें चुरा, बत्ती हो हमारी, करते हैं ऐसी होशियारी, दिल से यार जो ले पुकार तो जान सार कर डाले, कहते हैं हमको प्यार से इंडिया वाले, छूते दिल के तार से इंडिया वाले, छूते हाथ से इंडिया वाले, दुश्मन के छक्के छुड़ाते हम इंडिया वाले।
கதையின் துவக்கம். அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதம் ஏந்திய நேதாஜியும், எழுதுகோள் கொண்ட பாரதியும், கப்பலோட்டிய வ.உ.சி.யும், கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும், கொடியை காத்த குமரனும், இப்படி எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தால் பிறந்தது நம் சுதந்திரம். நம் சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிரத்தாலும் பல உயிர் தியாகத்தாலும் பிறந்தது. அந்நிய ஆதி காலத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வதற்கு காரணம் நம் தியாகிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரம். வியாபாரம் செய்ய வந்த ஆங்கிலேயர்கள் நம் இந்திய நாட்டை வசமாக்கினர். தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுலமே என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப பல விடுதலை வீரர்கள் தங்களது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்தனர். உதிரங்களை உரமாக்கி உதித்த சரித்திரம் நம் சுதந்திரம். 30 கோடி முகமுடியால் உயிர் மூய்புற ஒன்றுடையால் என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியனும் பெருமை கொள்கின்றோம். இப்படி போராடி வாங்கிய சுதந்திரத்தை பேணி காத்து ஜாதி, மத, மொழி என வேறுபாடுகள் இல்லாமல் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமை உணர்வுடன் வாழ்வோம். நம் இந்திய நாட்டை பேணி காப்போம் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
about my mother India. On the 9th of August 1947, Pandit Jawaharlal Nehru rose to make a maiden speech in New Delhi. When the world sleeps, India will wait for their life and freedom. Yes, India became free from the bondage of British rule. Now, India is the largest democratic country in the world. The country's strength is to find unity in diversity. But there are stray incidents that test our secularism. But the people of India are ready to sacrifice anything for the cause of unity. Today we remember the great leader who sacrificed their life for nation, freedom and prosperity. 1780, Queen, the courageous woman who sacrificed herself in the fight against colonial forces. The Sepoy Mutiny, marking a significant uprising against the British rule. Against the British rule. The Jallianwala Bagh massacre, a somber reminder of atrocities faced during the struggle for freedom.
flowers symbolizes the relentless fight for independence.
हैं हमको